Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க அம்மா அரைச்சு விட்ட நாட்டு கோழி குழம்பு செய்ய போறாங்க. சரி வாங்க எங்க அம்மா எப்படி செய்றாங்க பார்க்கலாம். நாட்டுக்கோழி கோழி குழம்புக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறதுக்கு அப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. 20லேருந்து 25 சின்ன வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது கூட ஒரு 4 முந்திரியும் போட்டுக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இது கூட ஒரு அரை மூடி தேங்காயும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரை மூடி தேங்காய் கூடவே நம்ம இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாலாம் நம்ம போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழம்பு வந்து குக்கரில் தாளித்து விட்டுக்கலாம். இன்றைக்கி ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. நாட்டுக்கோழின்றதால அது ஸ்கின்னோடு போட போகிறோம். இப்போ நல்ல எண்ணெய் மேலே வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ 3 தக்காளியும் போட்டுக்கோங்க. ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இதை கூட போட்டுக்க போகிறேன். நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் ஸ்கின்னோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தேங்காய் வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு கூட 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. நல்ல கலர் வரும். இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு 5 விசில் வச்சிடலாம்.
நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எண்ணெய்லாம் மேலே வந்து செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூப்பராக வந்திருக்குங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.